ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ நான் வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்தேன். நான் ட்ரெக்கிங்லாம் போவேன். அப்போ வந்து இந்த மலை காடுலாம் ஏறிட்டு அந்த மலையோட பீக்குக்கு வரும்போது அந்த வேலி அந்த கார்ஜ்லாம் தெரியும். அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இங்கே நான் வரும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஐ குட் சி ஹிடன் ஜெம்ஸ். ஓ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. ஆக்டிங்கை தவிர டைரக்ஷனும் பண்ணுறதுனால இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் வெளில தெரியாமல் போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணேன் இதை பார்த்துட்டு. ஸோ இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி ஆக்டர்ஸ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் என்ன மாதிரி ஒரு சின்ன ஆள் வரும்போதே இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கேருந்து நல்ல டேலண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் எடுத்து என்னோட பத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஐ விஷ் bigger directors and bigger filmmakers should be coming to places like this to find the hidden gems. Like I'm very glad that இவங்க இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்றது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து ஒரு நல்ல எனர்ஜியோட பசங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ்னால இன்னும் நிறைய பேர் பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐம் விஷிங் தட் பெரிய பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்கன்னா ஆக்சுவலி they can find people from here. அது வந்து ஐ கேன் வவுச் ஃபார் இட். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஐ கேன் சீரியஸ்லி வவுச் ஃபார் இட். தேர் ஆர் ஹிடன் ஜெம்ஸ். ஸோ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் டு ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ. தேங்க்யூ.